அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 215வது நாள் பாடல் 213 நன்றியில் செல்வம் என்ற தலைப்பிலே வரக்கூடிய பாடல் இவை. அல்லது செய்வார் அரும்பொருள் ஆக்கத்தை நல்லது செய்வார் நயப்பவோ ஒலி நீர் பாய்வதே போலும் துறைவ கேள் தீயன ஆவதே போன்று கெடும். ஒரு கடல் நாட்டு அரசனை பார்த்து பேசுகிறார். கடல் துறை உடைய அரசன் பார்த்து பேசுகிறார். சோ என்று பாறை மீது தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சத்தத்தை உடைய நாட்டின் தலைவனே, நான் சொல்வதை கேட்பாய் என்று சொல்லும். தீய செயல்களால் உண்டாக்கிய செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் சடாரென அது கெட்டுப்போகும். அதனால் அறவழியிலே செல்லக்கூடிய மனிதர்கள் தீவழியிலே செல்வம் சேர்க்கிறவனை ஒரு பொருட்டாகவோ அந்த செல்வத்தை ஒரு பொருட்டாகவோ மதிக்க மாட்டார்கள். நல்வினையின் மூலம் கிடைக்கக்கூடிய செல்வமே நீண்ட நாள் நிலைத்திருக்கும் என்பதை உணர்ந்த அவர்கள் தீவினையால் ஈட்டுகிற பொருளை ஒரு பொருளாக மதிக்கவும் மாட்டார்கள் என்பதனாலே தீய வழிகளிலே பொருள் ஈட்டுவதை தவறாக எடுத்து பொருள் ஈட்டாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாடல். நல்லோர் தீயது செய்பவர்களுடைய நிலைமையை அறிந்ததனால் அவர்கள் சேர்த்து வைத்த பொருளை மதிக்க மாட்டார்கள். ஆதலின் தீவினை செய்து பொருள் ஈட்டல் ஆகாது என்று உணர்த்துகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். அல்லது செய்வார் அரும்பொருள் ஆக்கத்தை நல்லது செய்வார் நயப்பவோ ஒலி நீர் பாய்வதே போலும் துறைவ கேள் தீயன ஆவதே போன்று கெடும். நன்றி, வணக்கம்.